வணக்கம், நான் உங்கள் கவிதா பலராமன். இன்றைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ணனும் ராதையும் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். கூந்தலை தொட்ட கிருஷ்ணனின் நெஞ்சம். கதையினுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்குது. கூந்தலை தொட்ட கிருஷ்ணனின் நெஞ்சம். கதைக்குள்ளே போகலாமா? கதையை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு சோலைக்காட்டின் அழகான மாலையில் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கும் நேரம். ஒரு சோலைக்காட்டின் அழகான மாலையில் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கும் நேரம். காட்சிகள் நெஞ்சை வருடும் சுகம். கண்ணன் தனது தோழர்களோடு ஒவ்வொரு ஜாதி மலரையும் பார்த்து ரசிக்கும்பொழுது அவன் உள்ளம் எங்கோ பறந்து சென்று ராதையை எண்ணிக்கொண்டிருந்தது. ராதையின் காதலன் தெய்வீகமான காந்தம் அவனை வெகு தொலைவில் இருந்தாலும் கவர்ந்து விட்டது. அந்த நேரத்தில் ராதை தனது தோழிகளுடன் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாள். அவள் கூந்தல் காற்றில் அலையும் போது தோழிகள் அவளை கண்ணனை பற்றி கேலி செய்தனர். ராதே, கண்ணன் நிச்சயம் இன்று உன்னை பார்க்க வருவான் என்று அவனது தோழி சிரித்தாள். ராதை சற்றே சிரித்தாலும் மனசு ஆவலுடன் கண்ணனை நினைத்து கொண்டிருந்தன. அதுபோன்று ராதையின் மனவிருப்பத்தை புரிந்த கிருஷ்ணர் மரங்களின் பின்னால் மறைந்து நிதானமாக வந்தார். ராதையை பார்த்ததும் அவரது முகத்தில் வந்த மகிழ்ச்சி கண்களால் வெளிப்பட்டது. ராதையின் ஆழமான கூந்தல் காற்றிலாட கிருஷ்ணனின் மனம் அதில் பறந்தது. அவனது மனதை அடக்க முடியாமல் மெதுவாக ராதையின் அருகில் வந்து அவளின் கூந்தலை மெதுவாக தொட்டார். அந்த தொடுதலில் காதலின் ஸ்பரிசம், நெஞ்சின் இன்பம் ததும்பியது. ராதை திடீரென அதை உணர்ந்து திரும்பி பார்க்க கண்ணனை பார்த்ததும் அவளின் இதயத்தில் சின்னஞ்சிறு சிரிப்பு மலர்ந்தது. கண்ணா, உன் அடக்கம் இப்போது வரை என்னை தொடர்கின்றது. நீ என்னை கூந்தலை தொடுவதில் எத்தனை பாசம் என்று ராதை சிரித்தபடி சொன்னாள். கண்ணன் மெல்ல ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, ராதே, உன் உயிர் நீயே. ராதே, என் உயிர் நீயே. உன் கூந்தலில் கூட நான் என்னை காண்கிறேன். அது என் இதயத்தையே தடவி உணர்ந்தது போல் இருக்கிறது என்று சொன்னார். அது என் இதயத்தையே தடவி உணர்ந்தது போல் இருக்கிறது என்று சொன்னார். அந்த நிமிடம் இருவருக்கும் தெய்வீகமான காதலின் அனுபவமாயிருந்தது. அந்த நிமிடம் இருவருக்கும் தெய்வீகமான காதலின் அனுபவமாயிருந்தது. கிருஷ்ணனின் ஒவ்வொரு தொடுதலும் ராதையின் உள்ளத்தில் ஆழமான பாசத்தையும் உறுதியையும் காட்டியது. கிருஷ்ணனின் ஒவ்வொரு கூந்தலின் தொடுதலும் ராதையின் உள்ளத்தில் ஆழமான பாசத்தையும் உறுதியையும் காட்டியது. என்ன அழகான கதை! இந்த புகைப்படத்தை பார்த்தேன். ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. கிருஷ்ணனும் ராதையும், கூந்தலை தொட்ட கிருஷ்ணனின் நெஞ்சம் என்று கதைக்கு பெயர் வைத்து விட்டேன். உங்களுக்கு கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த கதையில் சந்திக்கிறேன். வணக்கம்.